வணக்கம் தோழர்களே. திருப்பதி லட்டு நெய் கலப்பட விஷயத்துல சந்திரபாபு தலையிலையும் பவன் கல்யாண் தலையிலையும் இடி இறங்கி இருக்கிறது. சிபிஐனுடைய இறுதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது நீதிமன்றத்துல. இதுல பல திடுக்கிடுகிற உண்மை வெளிவந்திருக்கு. இந்த பவன் கல்யாண் சொன்ன பொய்யெல்லாம் அடிபட்டு போயிருக்கு. வேற லெவல் சம்பவமாயி போச்சு தோழர்களே. என்ன நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த லட்டுக்கான நெய்யில கலப்படம். இந்த கலப்பட நெய்யில விலங்கு கொழுப்புகளை கலந்துட்டாங்க. பன்றி கொழுப்பையும் மாட்டு கொழுப்பையும் கலந்துட்டாங்க. இதனால கோயிலினுடைய புனிதம் கெட்டு போச்சு அப்படின்னு கடுமையான வேலை பார்த்தவங்க யார் அப்படின்னா சந்திரபாபு அவர்களும் பவன் கல்யாண் அவர்களும். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த லட்டு பிரச்சனைய அரசியலாக ஜெகன்மோகன் அவர்களுக்கு எதிரான ஒரு அரசியலாக கொண்டு வந்தாங்க. இந்த அரசியலா கொண்டு வந்தது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இந்துத்துவ அரசியலை கையில் எடுக்க ஒரு கருவியா மாத்தினாங்க. ஒரு மத பதற்றத்தை உருவாக்குனாங்க. மதத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலா வடிவமைச்சாங்க. அது மட்டும் இல்லங்க, பவன் கல்யாண் துண்டா நடிச்சாரு. கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு நடிச்சாருன்னா பாத்துக்கங்களே. 18 நாளா எவ்வளவோ இந்த விரதம் இருக்கிறாரு. விரதம் இருந்துட்டு வந்தவரு கிருகிருன்னு வந்துருச்சுன்னு மயக்கம் போட்டு விழுக்கிற மாதிரி ஆக்ஷனை போட்டாரு. அவர் நடிகர் சொல்லவா வேணும். அது மட்டும் இல்ல, படிகளை பூரா கழுவி விட்டாரு. தீட்டு கழிச்சாங்க கோயிலுக்கு. படிகளை கழுவி விட்டு அதுல பூரா குங்குமத்தை கொட்டி அதை பூரா தேய்ச்சு என்னென்னமோ பண்ணாங்க. பவன் கல்யாண் பயங்கரமா அந்த வேலையை பார்த்தார். இது இந்து தர்மத்தின் மீது நடத்தப்பட்ட போர், சனாதனத்தின் மீது நடத்தப்பட்ட போர் அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு. எவ்வளவு பெரிய ஆபத்தான சொல்லாடல் தெரியுங்களா உங்களுக்கு. ஒரு கடைக்காரன் நெய்யில கலப்படத்தை பண்ணிவிட்டா, ஒரு கம்பெனிக்காரன் அதை தூக்கிட்டு வந்து அரசியலாக்குனது மட்டும் இல்லாம அது மதவாத அரசியலுக்கு சப்போர்ட்டா நிக்கிற கேடு கட்டத்தனம் இருக்குல்ல, அது வேற லெவலா பவன் கல்யாண் பண்ணினாரு. இந்த கலப்பட நெய் விவகாரத்துல 2019 இருந்து 2024 வரை நெய் வாங்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்த நெய் வாங்கப்பட்டதா சொல்லப்படுகிற இந்த நபர்கள்ல 36 பேர், யாரு கம்பெனிக்காரன், கம்பெனில மேனேஜரா இருக்கிறவங்க, ஆலோசகரா இருக்காங்க, அவங்க இவங்கன்னு ஆலய தரப்பு ஆட்கள் உட்பட 36 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. வழக்குக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. நெருக்கி இதுல போலி நெய் மட்டும் 68 லட்சம் கிலோ, 68 கிலோ இல்ல 68 லட்சம் கிலோ போலி கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 48 கோடியே 80 லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்பட்டிருக்கு. 48 கோடியே 80 லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதுல 20 கோடி லட்டு வந்து போலி நெய்ல, கலப்பட நெய்ல தயாரிச்சுன்றாங்க. எனக்கு அது புரிஞ்சுக்க முடியல. ஒரு இடத்துல இருந்து நெய்யை வாங்கிட்டு வரீங்க, அந்த நெய்ல தான் எல்லா லட்டும் செய்றீங்க. அதுல மிச்ச லட்டு பூரா நல்ல லட்டு, இது மட்டும் தான் போலி அப்படின்னு எதை வச்சு சொல்றாங்கன்னு நமக்கு தெரியல. இதுல 250 கோடி ரூபாய், 1 ரூபா 2 ரூபா இல்ல, 250 கோடி ஊழல் நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடியே விலங்கு கொழுப்ப கலந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில இதை எடுத்துட்டு போய் குஜராத்ல இருக்கிற தனியார் நிறுவனத்திட்ட கொடுத்து ஆய்வறிக்கை வாங்கினாங்க, அந்த ரிப்போர்ட்டை வாங்கினாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இந்த இதெல்லாம் ஓகே, எஸ்ன்னு ஒண்ணு போட்டு ஒரு குறியீடை போட்டு ஒருவேளை விலங்கு கொழுப்பு கலந்திருக்கலாம் என கேட்டவங்க இவங்கல்ல அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு வயர் பத்திரிகை எஸ்னா விலங்கு கொழுப்பு மட்டும் இல்லை, தாவர கொழுப்புகளையும் குறிக்கும் அப்படின்னு அன்னைக்கு கட்டுரை எழுதியிருந்தாங்க. ஆனா கடைசியில என்ன ஆகி போச்சு, இன்னைக்கு நீதிமன்றம் தலையீட்டுனால சிபிஐ விசாரணை, எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு விசாரணை, அப்புறம் லஞ்ச ஒழிப்பு விசாரணை, இது எல்லாமே நடந்து முடிஞ்ச கையோட இறுதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதுலதான் திடுக்கிடுகிற பல விஷயங்கள் வந்திருக்கு. முதல்ல அந்த குற்றப்பத்திரிகை சொல்லுகிற விஷயம், இதில் விலங்கு கொழுப்புகள் கலக்கப்படவில்லை. விலங்கு கொழுப்பு கூட உடலுக்கு தீங்கு இல்லைங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க, அதான் இங்க முக்கியம். விலங்கு கொழுப்பு ஐயோ அம்மான்னு கத்துனீங்களே, அது கூட உடம்புக்கு தீங்கு கிடையாது. சாப்பிடாதவன் அருவறுப்படுவான், அப்படிதான். ஆனா அது உடம்புக்கு தீமை செய்யக்கூடியது இல்ல. லட்டுல என்ன பல கிலோ நெய்யவா ஊத்த போறாங்க, நம்ம சாப்பிட்ற லட்டுல கொஞ்சோண்டு தானே நெய் இருக்கும், அது உடம்புக்கு தீங்கு கிடையாது. ஆனா இவங்க என்ன சம்மா செஞ்சிருக்கிறாங்க, முதல்ல இந்த பவன் கல்யாண் நம்ம தமிழ்நாட்டை குறி வச்சு ஒரு வேலை பார்த்தாரு. இந்த ஏஆர் டைரி தான் எல்லா நெய்யும் கொடுத்துச்சான். அவங்க கொடுத்த தமிழ்நாட்டு நிறுவனத்தால தான் இவ்வளவு போலி நெய் வந்திருக்கு. அவங்களால தான் ஒட்டுமொத்த கோயிலும் தீட்டுப்பட்டுச்சுன்னு சொன்னார். தமிழ்நாட்டின் மீது திட்டமிட்டு ஒரு அவதூறையும் பரப்புனாரு பவன் கல்யாண். ஆனா நடந்தது என்ன தெரியுங்களா, பிரைமரியா நெய் யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா போலே பாபா ஆர்கானிக் டைரி. இந்த நிறுவனம் உத்தரகண்ட்ல இருக்கக்கூடிய நிறுவனம். உத்தரகண்ட்ல யார் இருக்கா, பாஜக ஆளுது. பாஜக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த நெய்க்கு டெண்டர் கொடுத்திருக்காங்க.
அப்ப என்ன அர்த்தம்? ஏற்கனவே பிளாக் லிஸ்ட்ல இருக்கிற நிறுவனம், போலே பாபா நிறுவனம் பிளாக் லிஸ்ட்ல இருக்கு. அவன் ஏற்கனவே பல திருட்டு வேலையில இருக்கான். ஆனா அவங்க வந்து கொடுத்து நிர்பந்தம் பண்றதுனா யார் பண்ணிருப்பா? ஒன்றிய அரசு கும்பல் பண்ணிருக்கும். ஒரு கோயில் பிளாக் லிஸ்ட்ல இருக்கிற ஒருத்தங்கிட்ட நெய் வாங்குறாங்கன்னா அவங்க உள்ளடி வேலை பார்த்து கோயிலுக்குள்ள இருக்கிறவங்களோட ஒரு சுமூகமான உறவுக்கு வந்து இந்த வேலையை பார்த்திருக்க கூடும். இதுல என்ன கொடுமை தெரியுங்களா? இந்த போலே பாபா டைரி இருக்கு இல்லையா, ஆர்கானிக் டைரி, அதுல ஒரு சொட்டு பால் கூட வாங்கல, ஒரு சொட்டு நெய் கூட தயாரிக்கல. அதிர்ச்சியா இருக்குல்ல? எனக்குமே படிக்கும்போது அதிர்ச்சியா தான் இருந்தது. ஒரு சொட்டு பால் கூட வாங்கல, ஒரு சொட்டு நெய் கூட தயாரிக்கல. ஆனா எப்படி இத்தனை டன்னு பேரலா வண்டியா இவ்வளவு நெய் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, தாவர எண்ணெய், தாவரங்கள்ல இருந்து எண்ணெய் நிறைய இருக்கு, நம்ம சமையல் பயன்படுத்துறோம்ல, இப்படி வாசனை இல்லாத சுவை இல்லாத தாவர எண்ணெய்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா பாமாயில், பனைக்கர்னல் அப்படின்னு ஒரு எண்ணெய் சொல்றாங்க, பாமோலின் அப்படின்ற ஒரு ஆயில், அதோட தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தப்படுகிற ஆசிட். இதுதான் டேஞ்சரு. விலகு கொழுப்பு உடம்புக்கு டேஞ்சர் கிடையாது, என்ன பிரஷர் இருக்கவனுக்கு தான் டேஞ்சர் இது. ஆனா இங்க ஆசிட்ஸ் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதோட சுவை கூட்டுறதுக்கு தனியாக இப்பதான் நிறைய இருக்குல்ல எசன்ஸ், அதை சேர்த்து இருந்திருக்காங்க. இந்த மணல் மணலா வரணுன்றதுக்காக அதுக்கு சில ஆசிட்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. இப்படின்னு பாருங்க. ஆக மொத்தம் ஒரு சொட்டு பால் கூட பயன்படுத்தாம டேங்கரா நெய் தயாரிச்சிருக்காங்க. லேப்ல வச்சு தயாரிச்சிருக்காங்க அந்த நெய்யெல்லாம். நம்ம எல்லாம் நெய் எப்படி தயாரிப்போம்? மாட்டை பாலை கறந்து அதை உரை ஊற்றி வச்சு அதை கடைஞ்சு அதில் இருக்கிற வெண்ணெயை எடுத்து அதை உருக்கி அதை நெய்யாக்கி அதை குளிர வச்சு அதை திரளா வரணும்னா அதை குளிர வச்சு அதை நெய்யாக்கி கொடுப்போம். அதான ப்ராசஸ். இதை மெஷின்ல செய்யறது நிறுவனங்கள், கம்பெனிஸ். ஆனா இங்க என்னடானா ஒரு சொட்டு பாலை இல்லாம தாவர எண்ணெய்களும் ஆசிட்ஸும் அதுல சில நிறமூட்டிகளும் சில சுவையூட்டிகளையும் பயன்படுத்தி இந்த வேலை பார்த்திருக்கோம். 4 டேங்கர் நெய்ய வேண்டான்னு சொல்லிட்டாங்க. யாரு? திருப்பதியில இருக்கிற தேவஸ்தானத்துல இருக்கிறவங்க வேண்டான்னு சொன்ன பிறகு என்ன பண்ணாது? கீழே ஊத்தல, கொண்டு போய் திரும்ப மறுசுத்திகரிப்பு பண்றான். அதை மறுசுத்திகரிப்பு பண்ணி அதுல நிறம் ஊட்டி அதுல சில ஆசிட்ஸ் எல்லாம் சேர்த்து திரும்ப அதை பழைய நிலை கொண்டு வரோம். இதை நம்பி ஆர்கானிக் நெய் என்று போட்டிருக்கிறத நம்பி எத்தனை பேர் வாங்கி குடிச்சு உடம்புக்கு எடுத்திருப்பானுங்க. இதத்தான் இந்த சிபிஐ இவங்க எல்லாம் கொடுத்திருக்கிற இறுதி குற்றப்பத்திரிகை அம்பலப்படுத்தி இருக்கு. ஆக மொத்தம் இதுல வந்து விலங்கு கொழுப்பு இல்லை, அதான் இதுல உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி. அதை வெளிப்படையா சொன்னா பவன் கல்யாணுக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பூசியும் உலகம் செய்து இந்த அறிக்கை. ஏன்னா வெளிப்படையா இதுல விலங்கு கொழுப்பு இல்லை அப்படின்னு போட்டா அப்ப அவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு ஆயிரும்ல ஆட்டோமேட்டிக்கா. அதனாலேயே விலங்கு கொழுப்புகள் இல்லைன்றதுக்கு பதிலா இது தாவர கொழுப்பே, இது தாவர கொழுப்பே, இது ஆசிட், இது ஆய்வகத்துல தயாரிக்கப்பட்டதுன்னு உளறிக்கிட்டு இருக்காங்க இந்த அறிக்கையில. இதுக்கப்புறம் சிக்கிட்டோன்னு ஆயிப்போச்சு. பவன் கல்யாண் சிக்கிட்டாரு. 11 நாளா யோசிச்சிருக்காரு, என்னையா பண்ணலாம், இப்படி நம்ம வகையா சிக்கிட்டோமே, சனாதனத்தின் மீது போறணும், சனாதனத்தின் மீது யுத்தம்னா எவ்வளவு நாடகத்தை போட்டோம். விரதம் இருக்கிற மாதிரி நடிச்சோம், மயங்கி விழுகிற மாதிரி நடிச்சோம், கோயிலை கழுவி விட்டோம், தீட்டு கழிச்சோம், அதுல குங்குமத்தள்ளி கொட்டணும், 1000 இடி முழக்கமா பேசணும், அம்புட்டும் புசுன்னு போச்சே அப்படின்னு நினைப்பார்ல. 11 நாள் கழிச்சு வந்து இந்த பவன் கல்யாண் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? வெளிப்படையா இதனாலதாங்க கோயில் கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடாது. பிரச்சனை என்ன? அதை பேசல. இதனாலதான் கோயில் கவர்மெண்ட் இருக்கக்கூடாது, கோயிலை கவர்மெண்ட் இருந்து புடுங்கணும், அரசு கிட்ட இருந்து அரசின் கண்காணிப்பில் இருந்து எடுக்கணும். இதைத்தான் சங்கிகள் சொல்றானுங்க, சேவ் டெம்பிள். அததான் அரசங்கி பவன் கல்யாண் சொல்றாப்ல. இதுல புதுசா ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறாரு. இதுல என்ன கூத்து தெரியுங்களா? இந்த போலே பாபா நிறுவனம் இங்கேயே வைஷ்ணவி என்ற ஒரு நிறுவனத்துக்கிட்ட, அதாவது ஆந்திராவிலேயே திருப்பதியிலே இருக்கிற ஒரு நிறுவனம் வைஷ்ணவி, அவங்களோட டையப் வச்சுக்கிட்டு ஏஆர் டைரி அவங்களோட தமிழ்நாடு அவங்களோட டையப் வச்சுட்டு இவன் தான் நெய்ய திரும்பி அவங்களுக்கு அனுப்புறான். இவன் ஒரு பிளாக் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆளு. நெய்யின்ற பேர்ல ஃபேக்டரியில நெய் மாதிரி ஒன்ன தயாரிக்கிறவன், உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு நெய் அது. அந்த நெய்யை அவன் நேரடியா கொடுத்தா இவங்களுக்கு பிரச்சனையாகும், மொத்த நெய்யும் இவ்வளவு இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு இங்க இருக்கிற சின்ன சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு அனுப்பி அதையே கொடுக்க வச்சிருக்கான். புரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளவு நரித்தனம் பண்ணி இருக்கு அங்க இருக்கிற ஒரு ஆளு. இதெல்லாம் விட்டுட்டு இங்க ஒரு அரசியலை தனியா செஞ்சிட்டு இருந்த பவன் கல்யாண் தலையில இடிய இறக்கி அரசியலை புஷ்ஷுன்னு ஆக்கியிருக்கு இந்த அறிக்கை.
எது எப்படியோங்க, சாமிக்கு தான் நான் கொடுக்க போறேன்னு சொல்ற சாமி பேர்ல நிறுவனம் நடத்தக்கூடிய போலே பாபா திருட்டுத்தனம் பண்ணாரு. வைஷ்ணவி திருட்டுத்தனம். இப்ப கடவுள் பேர்களை வச்சுட்டு நீங்க பால் வியாபாரம் பண்றாங்கன்னு நினைச்சா நீ உள்ளடி வேலை பார்த்துட்டு இருந்திருக்க. சாமி பேரை சொல்லாம இது லட்டுன்னு நினைக்கிறவன் கூட இவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சிருக்க மாட்டான். அதனால உடனே இங்க தலையிட்டு கோயில்களை எல்லாம் அரசாங்கத்திலிருந்து புடுங்குவோன்ற வேலையை விட்டுட்டு உள்ள ஒருத்தனும் நுழைஞ்சு போலியான நெய் கொடுக்க முடியாத அளவுக்கு அரசாங்கத்தினுடைய பால் பண்ணையிலிருந்து எடுங்க, நெய் எடுங்க. அரசு கூடுதல் வருமானம், அதுல இன்னும் கொஞ்சம் பேருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த வேலையை அரசாங்கம் செய்யணும். புதுசா ஒரு பாயிண்ட் பிடிக்க கூடாது. வாங்கின அடியெல்லாம் பத்தாதா மிஸ்டர் பவன்?